கண்ணம்மா. கண்ணம்மா, நீ எப்படி இருக்க? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? இருக்க அத்தை. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன பண்ற? சாரி அத்தை, இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்ல விரும்பல. பதில் சொல்ல மாட்டியா? ஏன்? நான் அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டேனா? இல்ல நீ அந்த அளவுக்கு வசந்துட்டியா? ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க. அத பத்தி இப்ப பேச வேண்டாமே. கண்ணம்மா, என் பேத்தி எங்கம்மா? சொல்ல மாட்டேன் அத்தை. ஏன் சொல்ல மாட்ட? என் பேத்திய தொட்டு தூக்குற அளவுக்கு உரிமை எனக்கு இல்லையா? இல்ல அவளை நான் கண்ணால கூட பார்க்க கூடாதா? நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னு உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும் அத்தை. கண்ணம்மா, கண்ணம்மா, நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் வந்து உதவி செஞ்சிருவேன்னு நினைச்சுதானே இப்படி சொல்லிட்டு போற? நீ இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும் கண்ணம்மா. ஆனா உனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டான்னு என் கைய கட்டி போட்டு வச்சிருக்காரு உங்க மாமா. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். அக்கா, இங்க மெழுகுவத்தி எங்க இருக்கு? இல்ல பாக்கல. குழந்தை ரெடியா இருக்கான பார்த்து வந்து. கேரியர் கேரியர். என்னமோ ரோஜாப்பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இல்ல பாரதி அதை கொடுக்கறான். அப்படி செஞ்சுதானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நம்ம செல்ஃபி எடுத்துக்கோமா? பாரு. வா, நம்ம அந்த சைடு போய் போட்டோ எடுக்கலாம். வா. வா வா. அம்மாக்கு கேக் வச்சிருக்காங்க. செல்லம், கடமா எங்க போற? இங்கே இல்ல. சரி. ஓ சரி சரி சரி. சரி சரி சரி. என்னடா?
இதுதான் ரத்த சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களா? இவளை இங்க வர வச்சுட்டு என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தது இதுக்கு தானா? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பாரதி. எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா இரு. என்னம்மா? டேய், அமைதியா இருடா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. வேண்டாத்த. ஏய், சாப்பிடு. இல்ல வேண்டாத்த, ப்ளீஸ். சாப்பிடு, ஆகாட்டு. ஷூ. பாரதி, இந்தா நீ சாப்பிடு. எனக்கு வேணாமா? கேக்டா, பர்த்டே கேக் தானடா, சாப்பிடுடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கேக்ல முட்டைலாம் போட்டிருப்பாங்க, அதனால எனக்கு வேணாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையே, சனிக்கிழமை தானடா. அம்மா, இன்னைக்கு என்ன கிழமையா இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம், போதுமா? பாரதி, சாப்பிடுப்பா. சாப்பிடுறா. மா, இவன் இப்படிதான் சரியான சிடுமூஞ்சி. ஆமா ஆமா. ஏன் ஏன் பாப்பா அழுதுட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க. போ கண்ணம்மா. அதான் குழந்தை அழுதுன்னு சொல்றாங்கல்ல, பசியா இருக்கும், போய் பசி ஆத்து போ. போ கண்ணம்மா. என் பேத்தி அழுதுட்டு இருக்கா, சீக்கிரம் போ. மா, மா. என்ன செல்லம், பசிக்குதா? நான் வந்துட்டேன் பாரு. என்ன என்ன செல்லம், பசியா பாப்பாக்கு? இதே மாதிரி உன்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர வேண்டிய இன்னொரு குழந்தைய நான் தூக்கிட்டு போய் வளர்த்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா. என்னடா என்னடா, ஏன் அழுறீங்க?
பேத்திய என்கிட்ட குடு கண்ணம்மா. குழந்தைய குடு கண்ணம்மா. என்னம்மா, நான் தான் உன் பாட்டி. குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடு. அவ மேல எத்தனை பேர் கண்ணு பட்டுச்சோ. ஆ ஆ, ஆ. பாரு, சும்மா அழுதுட்டு இருக்கா. ஆ ஆ, ஆ. என்ன கண்ணம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. அம்மா, நீ எங்க போயிட்டு வர? ஆ, நான் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ம், ஆ, அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு துளசி. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே 2 மணி நேரம் வேலை கட்டு, ஒரு ஃபங்க்ஷன் வேற அட்டன் பண்ணிருக்கீங்க. உங்க புள்ள உங்களுக்கு பிறக்கும் போதே நல்ல நேரத்தை கொண்டு வந்திருக்கா. உன் வாய்முகூர்த்தம் பலிக்கட்டும். என் பிள்ளையாலையாச்சும் எனக்கு நல்ல நேரம் வரட்டும். ஆ, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே கண்ணம்மா? ம்ஹும். ஆ, உங்களுக்கு இப்ப எது நடந்தா நல்ல நேரம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணுமா, இல்ல அவர் மனசு திருந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் அவரு மனசு திருந்தி வருவாருன்னு நான் ஒன்னும் ஏங்கி போல துளசி. என் ஒழுக்கம் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு நான் நிரூபிச்சாகணும். நீ அப்பா இல்லாம எப்படி கஷ்டப்பட்டேன்னு அன்னைக்கு சொன்னியே, அந்த நிலைமை என் குழந்தைக்கு வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் என் ஆசை. கவலைப்படாதீங்க கண்ணம்மா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஒரு நாள் நேருக்கு நேர் பார்க்கும்போது கேட்டுருங்க. ஒரு நாள் என்ன, இன்னைக்கே பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்களா? எங்க? ஃபங்க்ஷன்லயா? ஆமா துளசி, அங்க அத்தையும் வந்திருந்தாங்க, அவரும் வந்திருந்தாரு. என்ன நடந்துச்சு? நீங்க பேசுனீங்களா, இல்ல அவரு பேசினாரா? ம்ஹும். 2 பேருமே பேசிக்கல. எதுவுமே என்னால கேட்க முடியல. அந்த கூட்டத்துல போய் என்ன கேட்க முடியும்? அப்படியே அமைதியா வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா கண்ணம்மா? உங்களுக்கு பிரசவம் பார்த்ததே உங்க ஹஸ்பண்ட் தான். ஆனா என் அத்தை என்கிட்ட வந்து பேசினாங்க. என் குழந்தைய ஆசாசியா தூக்கி கொஞ்சினாங்க. அத பாக்குறப்போ எனக்கே மனசு நிறைஞ்சு போச்சு துளசி. பின்ன இருக்காதா கண்ணம்மா, பேத்தியாச்சே. ஆ, மறந்தே போயிட்டேன் பாருங்க, ஒரு நிமிஷம். என்ன தங்கம்? அச்சச்சோ. இந்தாங்க கண்ணம்மா. என்ன இது? நீங்க அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட உங்க பிரச்சனைய சொன்னேன். அவரை நேர்ல கூட்டிட்டு வர சொன்னாரு. அவங்க வேலைக்கு போறாங்க, லீவ் போட்டு வர முடியாதுன்னு சொன்னேன். அப்பதான் இந்த மாத்திரையை கொடுத்தாரு. இந்தாங்க கண்ணம்மா. ம், இது காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு போட்டுக்கோங்க. ஆனா
நேர்ல வந்து பார்த்தாதான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும்னு சொன்னாரு. நீ என் மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது என் மாமியார் தான் ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்யற மாதிரி இருக்கு துளசி. என் அத்தை தான் எனக்காக எப்பவும் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்ல, நீதான் இருக்க. தேங்க்ஸ் துளசி. கண்ணம்மாவை கொலை செய்ய நீ அனுப்பின ஆளுங்க அவ சொன்ன விரல கூட தொடல. ஆனா அந்த கண்ணம்மா உன்னை பட்ட பகல ஓங்கி அரைச்சு சவால் விட்டுட்டு போறா. ச்சே! நீ தோத்துட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா வெண்பா? பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கி அவங்கள பிரிச்சது நீதான வெளியில தெரிஞ்சு நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட போறியா? பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டானா அதுதான் நடக்க போகுது. நோ நோ நோ, அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. நோ, அது நடக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் மோதி பாத்துருவேன்பா. இப்ப நான் டென்ஷன் ஆகாம இருக்கணும். டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது? எதுவுமே இல்ல. கூலா இருவேன்பா, கூலா இரு. கூலாரா என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டுடுவாப்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும். என்ன வேண்பா இது? வா பாரதி, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? இரு எடுத்துட்டு வரேன். ஏய், ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? ஏன் வீடெல்லாம் இப்படி இருக்கு? உனக்கு டென்ஷன் ஆனா கோவம் வந்தா ரிலாக்ஸ் பண்ணிக்க நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவ. எனக்கு டென்ஷன் ஆனா ரிலாக்ஸ் பண்ணிக்க நான் இப்படிதான் பாட்டு போட்டு கண்ட மணிக்கு ஆடுவேன். போதுமா? அம்மா நீ என்ன விஷயமா வந்த? அது ஒண்ணு இல்ல வெண்பா, நீ ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்க. நான் கிளம்புறேன், அப்புறமா வரேன். ஏய் பாரதி, என்னடா இது? டக்குன்னு டீனேஜ் பையன் மாதிரி இப்படி கோச்சுக்கிற? நம்ம ரெண்டு பேருக்கும் சரியான நேரத்துல கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரத்துல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல பையனோ பொண்ணோ இருந்திருப்பாங்க. என்ன? ஆமா, உனக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அத சொன்னேன். சரி நீ சொல்லு, ஏதோ ஒன்னு சொல்லதானே தேடி வந்த, சொல்லு. வேற என்ன, வழக்கம் போலதான். நான் சொன்னல அந்த பர்த்டே ஃபங்க்ஷன், அங்க அந்த கண்ணம்மாவும் குழந்தையோட வந்து நிக்கிறா. சௌந்தர்யா ஆண்டி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க விதவிதமா பிளான் போடுறாங்க போல இருக்கே. அவங்க வருவான்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு அங்க போன? இப்ப பாரு, உனக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். நீ வேற, அவ அங்க வருவான்னு தெரிஞ்சா நான் ஏன் வேணுமா அங்க போறேன்? எல்லாம் எங்க அம்மா வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் அங்க போனேன். அங்க போனா அவளுக்கு கேக்கு விட்டுறது என்ன, அந்த குழந்தைய தூக்கி வச்சு ஏன் பேத்தின்னு கொஞ்சது. அந்த கண்ணம்மா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினது எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் தாங்க முடியாம பாதியில கிளம்பி வந்தேன். அப்புறம் என்ன பாரதி, உங்க அம்மா உன்னையும் உன் குழந்தையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. போய் சந்தோஷமா சேர்ந்து வாழ வேண்டியதானே? ஏய், வெண்பா. ஏய், நீ கத்துனாலும் அதான் உண்மை. ஏய், இது உண்மை?
அது என்னோட குழந்தை கிடையாது. அத நீதான் சொல்ற பாரதி. ஆனா உங்க அம்மா அப்பா ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் அது உன் குழந்தைன்னு தானே சொல்றாங்க. ஏன் நாளைக்கு அவங்க கண்ணம்மாவையும் உன் குழந்தையும் அழைச்சிட்டு வந்து ஒன்னா வாழ கூட சொல்லலாமே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப அது என்னோட குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? நீ டென்ஷன் ஆன மாதிரி என்ன டென்ஷன் ஆக்க பாக்குற இல்ல? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ பாரதி. ஆனா கடைசியில நீ உங்க அம்மா போல தானே. உங்க அம்மா சொல்றதா நீ கேட்க போற. இத பாரு, இந்த விஷயத்துல எங்க அம்மா இல்ல, மொத்த குடும்பமும் சொந்தக்காரங்களும் ஊரே சேர்ந்து வந்து சொன்னாலும் இத நான் ஏத்துக்க போறதே இல்ல. இத பாரு, இன்னொரு தடவை அது என்னோட குழந்தைன்னு சொன்னா என்கிட்ட நீ பேச்சுவார்த்தையை வச்சுக்காத. இது போதும் பாரதி. உன்னை இவ்வளவு ஈஸியா எமோட் பண்ண முடியும்னா உன்னை வச்சு நான் என்ன வேணாலும் சாதிப்பேன்டா.